ஹொசானா எங்களை ரட்சியும். ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்களை ரட்சியும் ஆண்டவரே, they are longing for savior. ஏன் அந்த சூழ்நிலை இருந்தாங்க? அவங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டு இருந்தது? அந்த ஒரே வார்த்தையில் பாருங்கள், ரட்சியும் சொன்ன அந்த ஜனங்கள் இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், வாழ்க்கையோட தினமில் நிகழ்ச்சி நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 118 அதிகாரம் 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பாருங்க, இந்த கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்ற இந்த பதம் ஹோசானா அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த கூக்குரல் பாருங்க, இது புதுசு கிடையாது. யூதர்களுக்கு இது புதுசு கிடையாது. யாத்திராகமத்திலே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 430 வருடம் எகிப்தியர்கள் ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க தெரியுமா? அப்பவே அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. அப்புறம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். He delivered them from Egyptians. அப்படிதானே? பார்வோன்ட்டையும் அந்த எகிப்தியர்களையும் ஒரு விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய சல்டியன்ஸ், நிறைய பிலிஸ்டியன்ஸ், அமெலேக்கேட்டியன்ஸ், அந்த மாதிரி சொல்லி நியாயாதிபதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கும் போதும் இவங்களுடைய கூக்குரல் எப்படின்னா, ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே நாங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. சீசர்கள் அப்படி தானே சொன்னாங்க, படகுல போயிட்டு இருக்க போதும் நாங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களை காப்பாற்றுங்க, பி மை சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு வாழ்கிற காலகட்டத்தில் ரோம அரசர் இந்த யூத ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. சீசர்ட் எப்படியாச்சும் ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி they were longing for the deliverance. அவங்க அந்த ஒரு விடுதலைக்காக அவங்க ஏங்கி கொண்டு இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு சேவியர் வரமாட்டாரா, ஒரு ரட்சகர் வரமாட்டாரான்ட்டு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு நபராக அங்கே வலம் வருகிறார். எப்படின்னா நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு. இறந்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார். பாரிசீஸ் சாடிசீஸ்லாம் பார்த்தாங்கன்னா பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்க போதும் அவங்க நினச்சிட்டாங்க, ஹீ இஸ் அவர் கிங், இவர் தான் நம்முடைய ராஜா, இவர் தான் நம்மளுடைய மேசியா, இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்வார். இந்த சீசர்ட்டேருந்தும் இந்த ரோமர் எம்பையர்ட்டேருந்தும் நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த ஐயா தான் கொடுக்க முடியும், இந்த வாலிபர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஹோசானா எங்களை ரட்சியும் அப்படின்னு இந்த காரியம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்கு போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 2 வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, கழுதையும் கழுதை குட்டியும் நீங்கள் கொண்டு வாருங்க, நான் அது மேலே நான் ஏறி நான் பவனி வருவேன் அப்படின்ட்டு. அப்போ கழுதை ஏன் ஒரு குதிரையில் நம்ம தேவன் போனால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி தானே? யூதர்களுடைய அந்த ராஜாக்கள் எல்லாருமே கழுதையில் தான் போவாங்க. பாருங்கள், தாவீதினுடைய பசங்க அந்த அதோனியா பாருங்க, ஒரு கழுதையில் நான் தான் ராஜான்னு சொல்லி போகிறான். தாவீது சாலமோனுடைய ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அவன் ஒரு கழுதையை ஏற்றி கொண்டு போய் சாலமோனை நீங்கள் ராஜாவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. யூதர்களுடைய பாரம்பரியம் என்னவென்றால் அவர்களுடைய ராஜா கழுதையின் மேலே தான் வருவாங்க. ஆனால் புறஜாதியார் இருக்கிற ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, ஜென்டைல்ஸ் கிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே குதிரையில் வருவாங்க. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதருடைய ராஜாவாகவே கழுதையின் மேலே அவர் பவனி செலுகிறார். இன்னொரு விஷயம், ஏன் அந்த கழுதை மேலே அவர் போனார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகரியா 9 அதிகாரம் 9 வசனம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறதுமாய் இருக்கிறார். ஜீசஸ் வாஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் த ப்ராமிஸ் வேர்சஸ் மை ஃப்ரெண்ட். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கவனமாக அவர் எடுத்து வைக்கிறார். பாருங்க, இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியாக அவர் கழுதையின் மேல அவர் ஏறிவார். மார்க் 11 அதிகாரம் 2 வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
மனுஷன் ஒரு காலும் ஏறாத ஒரு கழுதைக்குட்டி அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுத்தாலுமே பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். பிகாஸ் ஜீசஸ் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இன் அவர் லைஃப். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கறது முதல் தரமான காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கழுதைக்குட்டி மேலே யாருமே ஏறக்கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறணும். அது முதல் தரமான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது பாருங்க, அந்த கட்டி இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தை அங்கே போன உடனே அது ஒரு அவிழ்க்கிற ஒரு சூழ்நிலை வந்து, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நிறைய சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சாபத்தின் கட்டுகளாகவோ, ஒரு பாவத்தின் கட்டுகளாகவோ, ஒரு வறுமையின் கட்டுகளாகவோ நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தில் வளர்கிறதோ பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள் எல்லாமே அறுப்புண்டு தெரித்து விடப்படும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக அங்கே ஒரு செப்பரேஷனை தேவன் விரும்பலை. தாயும் அந்த சின்ன குட்டியும் வந்து வரணும், அங்கே ஒரு பிரிவினையை தேவன் விரும்பலை. Why God chose donkey, my friend? அந்த யங் டாங்கியை ஏன் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாருன்னா, டாங்கியோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, கழுதியோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிள்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜென்டில் ஹம்பிள்னஸ், ஒரு பிளேஃபுல், ஒரு ப்ரொடெக்ஷன். அப்படி தானே பிழையாமுடைய கழுதை அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துச்சு. அது பிழையாமால் கிரகிக்கவே முடியல, அவனால் புரிந்து கொள்ளவே முடியல. பாருங்கள், ஒரு கழுதை தன்னுடைய எஜமானுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. கழுதை ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுது. பாருங்கள், கழுதை எப்போ பார்த்தாலுமே சோம்பேறியாக இருக்காது, நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும், தன்னுடைய எஜமான்களுக்கு லாயலாக இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டர் நம்மகிட்ட இருக்க போது நிச்சயமாகவே நம்மளை ஆண்டவர் சூஸ் பண்றாருங்க. நம்மளுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு 21:8-9 இந்த மக்கள், இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, திரளான ஜனங்கள் வந்தாங்க. திரளான ஜனங்கள் வந்து இந்த தன்னுடைய வஸ்திரங்களை கலத்தி போட்டாங்களாம். என்ன ஒரு மரியாதை அங்கே. இந்த மேலை நாட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வெற்றி பெற்று வந்த உடனே அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து ரொம்ப கௌரவிக்கிறதுக்கு தங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து கீழே போடுவாங்க. மரக்கிளைகள், பாம் ட்ரீஸ், அதெல்லாம் தான் எடுத்து கீழே போடுறாங்க. பாருங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு கொடுக்குற ஒரு கணம், ஒரு மகிமை. அவங்களுடைய முழு கோரிக்கை என்ன? லார்ட் சேவ் அஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஓசனா எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும். நாங்கள் இந்த மாதிரி சீசர்ட்டை நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், ரோம அரசாங்கத்திட்ட நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 118, 25, 26 போட்டிருக்காங்க. தங்களுடைய எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான் தாவீது சொல்கிறாரு. பாருங்கள், தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு. அந்த பிரான்ச்சஸ், அந்த பாம் பிரான்ச்சஸ் எல்லாமே தரையில் போட்டாங்களாம். சங்கீதம் 107:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும் ஆண்டவர், இந்த வார்த்தையை அடிக்கடி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு பாருங்க. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எங்களை வந்து சேவ் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, ஒரு வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியாக, ஒரு போர் வீரனாக போகாமல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகிறாரு. அது இந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹர்ட் ஆகுது. இன்றைக்குமே நம்மளை சுற்றி கொஞ்சம் பேர் வந்து, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய ஜனங்கள், கூட்டங்கள் பேச தான் செய்வாங்க. அந்த ஜனங்களை என்றைக்குமே நம்ம நம்பக்கூடாதுங்க. என்றைக்குமே நம்மளுக்கு முகத்துக்கு முன்பாக புகழ்கிற ஜனங்களோ யாருமே நம்பக்கூடாது. அது ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பவனி தான். பாருங்கள், அந்த ஜனங்கள், அதே ஜனங்கள் ஹோசனான்னு சொல்லி they welcome Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள், ஒரு 4-5 நாட்களில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு they crucified him, அவரை சிலுவையில் இறங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 57 நாள் கழிச்சு பார்த்தோன்னா, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஜனங்களுடைய மென்டாலிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. இதாங்க அந்த க்ரௌடு. இன்றைக்கும் அந்த க்ரௌட் இருக்குது. இன்றைக்கும் சில க்ரௌட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏசுக்கிட்ட ஏன் வராங்கன்னா, எனக்கு சாப்பாடு கிடைக்கும், எனக்கு ட்ரெஸ் கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை போகும், என்னுடைய குடும்பம் நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கும், சௌக்கியமாக நாங்கள் வாழுவோம், அதுக்காக தான் வராங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மளை தீயில போட்டாலும், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காட்டினாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் நிச்சயமாக அவர் செய்வார். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாம் சண்டேல ஹோசன்னாவாக ஒரு சேவியராக வந்தார். அந்த குட் ஃப்ரைடேல அவர் சிலுவையை சுமந்து கொல்கதாவுக்கு போனார். ஈஸ்டர் அன்னைக்கு அவர் உயிர்த்து வந்தார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த ஜனங்கள் மாறலாம்,
உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறலாம், உங்களை குறித்து நல்லா பேசிகிட்டு இருக்கலாம், உங்களை குறித்து நல்ல இவர் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு தவறு வந்துச்சுன்னா அப்படியே நம்மளை காரி துப்புவாங்க. ஆனால் அந்த என்றைக்குமே காரி துப்பாத இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து மேலே தான் நிறைய ஜனங்கள் காரி துப்புனாங்க. அது எல்லாம் நம்மளுக்காக தான், உங்களுக்காக, எனக்காக தான். நிச்சயமாகவே இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் டிமான்.